மற்றவர்களுக்கு அதில் அண்ணன் சொன்னார், ஜாமீன் நிச்சயமாக போட்டுறக்கூடாது. போட்டாச்சுன்னா சரி தொலைஞ்சான். கடைசியில் இவன் சொத்தை தான் அழிச்சு தான் சரி பண்ணணும், வேறு வழியே இல்லை. இயல்பாக கிடைக்கிறத வச்சு சிறப்பாக வாழலாம் அப்படின்ற நிலைக்கு இந்த ரிஷபம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்த ராகு பயிற்சி வருது. இப்போ சனி ஏற்கனவே இந்த லக்கணத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. யதார்த்தமாக போனான்னா அவன் சக்ஸஸ் ஆயிடுவான். திட்டம் போட்டான்னா தொலைஞ்சான். சனி பகவான் 10 குடையவர் இல்லையா? அப்போ 10 குடையவர் நின்ற வீடு மீனம். புதுசாக ஏதாவது ஒரு தொழில்துறை செய்யணும்னு சொல்லி இவன் சொத்தை விற்று முதலீடு பண்ணி தேவையில்லாமல் லாஸ் ஆயிடுவான். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. ரிஷப லக்னம், இதுல குரு பயிற்சியினுடைய பார்வை எப்படி இருக்குங்க ஐயா? இப்போ இந்த ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது காலபுருஷனுடைய 2ஆம் இடம். இங்கே தான் விளையக்கூடிய அத்தனை பயிர்களும் இங்கே தான் இருக்குது. நம்ம உண்டு உயிர் வாழக்கூடிய அத்தனையும் இங்கே தான் இருக்குது. பட் அதனால தான் ரிஷப லக்னத்துக்காரன் ருசிப்பிரியனாக இருப்பான். ஏன்னா அதில் ஆண்டவன் என்ன செய்கிறான்னா, இந்த ரிஷபத்தில் பிறந்தவனுக்கு உண்ண உடுக்க இருக்க ஒரு குறையும் இல்லை, அவனுக்கு வந்து இது இருக்கும். பட்டு இந்த குரு அவங்களுக்கு யார் அப்படின்னா, ஒரு பக்கம் அட்டமாதிபதி, இன்னொரு பக்கம் லாபாதிபதி, 2 அதிகாரம் வாங்குறான். இந்த அட்டமாதிபதி என்ன செய்யும், லாபாதிபதி என்ற அதிகாரம் வாங்கி, அதாவது ஆசைப்பட்டு 11ஆம் இடம்ன்றது அபிலாஷை சரியா, அது 8ஆம் இடத்து அதிபதி ஆகிடுதா. அப்போ 3ஆம் இடத்துல போய் சனி சார் வாங்குது. சனி யார்? 9, 10 குடையவர். அப்போ ஏற்கனவே வேலை பார்த்துருக்கக்கூடிய இடத்துல கிடைக்கிறத வச்சு சிறப்பாக வாழணும்னா வாழலாம். இவன் என்ன செய்வான், இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி 3ஆம் இடம் தான் கூட்டு, இந்த கூட்டு தொழிலில் போய் இறங்குவான். அப்போ கூட்டு தொழிலில் இறங்கும்போது இந்த குரு யாருன்னா 7ஆம் இடத்துக்கு 2 குடையவர், 8ஆம் அதிபதி இல்லையா, அது எதிரினுடைய பொருளாதாரம், அதாவது பார்ட்னர்ஸினுடைய பொருளாதாரம். அப்போ இவன் பொருளாதாரம் பூரா யார் அனுபவிப்பா? அவருக்கு போயிடும். ஆமாம். அப்போ இவங்க பூரா இந்த குரு பயிற்சியில் இவங்க பொண்டாட்டிகளை ஒரு 10 ரூபாய் கொடுத்து வாங்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஊர் போய் திருட்டு போயிடுவான். ஏன்னா இந்த இது இருக்கும். ஆனால் அதாவது இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த 3ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய தாயார் ஸ்தானம் சரியா. ஆனால் உடன் பிறந்த சகோதர சகோதரி இங்கே இருக்காங்க. இப்போ இந்த குரு சனிசாரத்தில் இருக்கனால இது சொத்தா? அப்போ இவங்க அப்பா அம்மா பேரில் இருக்கக்கூடிய சொத்தை வந்து இந்த கூட பிறந்தவங்க பூரா இவன்ட்டு லாபகமாக கையெழுத்து வாங்கி அபகரிக்கிறது இந்த இதில் தான் இருக்குது. இதுக்கு பெத்த தாயும் உடந்தையாக இருப்பாள். இவன் தாய் மேலே தான் அதிகமான பாசம் வச்சுருப்பான். அப்போ இந்த ரீதியில் இவனுக்கு ஒரு இழப்பு இருக்குது. அப்போ ஆசைப்பட்டு மோசம் போயிடக்கூடாது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இவருக்கு கர்மாதிபதி சனி 9, 10 மிகச்சிறந்த யோகாதிபதியே மீனத்தில் போய் உட்காந்துருக்காரு, லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ இவன் என்ன நினைக்கிறான், நமக்கு எந்த ரூபத்துலேயும் லாபம் வந்தால் சரி அப்படின்னு ஒன்று நினைக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் தான் 10 குடையவர் நின்ற வீட்டிற்கு 10 குடையவர் அப்படி எடுக்கணும். சனி பகவான் 10 குடையவர் இல்லையா? அப்போ 10 குடையவர் நின்ற வீடு மீனம். அவருக்கு 10 குடையவர் யார்? குரு. அவர் தான் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றார். சனி சாரத்துலேருந்து சனியை பார்க்குறார். இது காலபுருஷனுக்கு 4, 12. அப்போ புதுசாக ஏதாவது ஒரு தொழில்துறை செய்யணும்னு சொல்லி இவன் சொத்தை விற்று முதலீடு பண்ணி தேவையில்லாமல் லாஸ் ஆகிடுவான். இதெல்லாம் கவனமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இவன் சுதாரிக்கணும்னு தான் எதை சொல்கிறோம் இல்லையா? பயமுறுத்த சொல்லலை, நம்ம சுதாரிக்கணும். இதில் பயமுறுத்துறது சொல்லலை, எச்சரிக்கை. எதுக்குடா போய் கிடைக்கிறத வச்சு நம்ம பண்ணலாம். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்திலிருந்து ஒரு இடமாற்றத்தையோ அல்லது இந்த வேலையை விட்டுப்பட்டு இன்னொரு வேலையில் சேருவோம்னு நினைக்கிறதோ அல்லது இன்னும் 1க்கு 2 தொழிலை பண்ணுவோன்னு நினைக்கிறதோ இதெல்லாம் வேண்டாம். ஏன் வீடு கூட இடமாற்றம் பண்ணக்கூடாது. இதில் 2 இருக்குது. என்னென்னா, ஏற்கனவே 4ல் கேது இருக்கும்போது இவங்க இந்த கட்டட வேலையெல்லாம் கொஞ்சம் ஆரம்பித்து பாதியிலே நிற்கும். இப்போ இந்த குரு சனிசாரத்துக்கு வந்தவுடனே இந்த வேலையை தொடங்கிறதுக்காக இவன் பிரயாசப்படுவான். வேலை ஆரம்பிக்கும், ஆனால் இவனுக்கு ஒரு விபத்து நடக்கும். அப்போ இவன் என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக. ஆமாம், வாகனத்தில் போகிறது. அதை விட என்ன அப்படின்னா, இந்த குரு 9ஆம் இடத்தை, அதாவது ரிஷப லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறது நல்லது சரியா. அப்போ அந்த இடத்துல இப்போ குரு 9ஆம் இடத்தை பார்க்கலாம். அந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுடைய குலதெய்வம் இருக்கு இல்லையா, இந்த குலதெய்வ கோயில் கும்பாபிஷேக வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதில் இவன் பொறுப்பெடுத்து நடத்துக்குவான், போய் இன்வால்மெண்ட் ஆகும். அப்படி சமயத்தில் தான் இவன் என்ன செய்யணும்னா, பயணங்களை குறைக்கணும். அல்லது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இரவு நேரத்தில் ரிட்டர்ன் இருக்குன்னா வரவே கூடாது. அப்போ கோயில் உலகத்துக்கு போகிறது தப்பு இல்லை,
பயணங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அதில் அண்ணன் சொன்னார், ஜாமீன் நிச்சயமாக போட்டுறக்கூடாது. போட்டாச்சுன்னா சரி தொலைஞ்சான், கடைசியில் இவன் சொத்தை தான் அழிச்சு தான் சரி பண்ணணும், வேறு வழியே இல்லை. அப்போ இயல்பாக கிடைக்கிறத வச்சு சிறப்பாக வாழலாம் அப்படின்ற நிலைக்கு இந்த ரிஷபம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்த ராகு அது பயிற்சி வருது. இப்போ சனி ஏற்கனவே இந்த லக்கணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த சனி லக்கணத்தை அவர் தர்ம கர்மாதிபதி தான். ஆனாலும் அவர் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு காரியத்தை 1க்கு 2 தடவை செய்ய விடுவார். ஒரு 10,000 ரூபா எதிர்பார்த்தானா அதில் 5,000 ரூபா தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. பற்றாக்குறை இருக்கும். அப்போ இயல்பான யதார்த்தத்தில் வாழ்க்கையை கொண்டு போனால், யதார்த்தமாக போனான்னா அவன் சக்ஸஸ் ஆகிடுவான். திட்டம் போட்டான்னா தொலைஞ்சான். அப்போ திட்டமில்லாத யதார்த்த வாழ்க்கை ரிஷபத்திற்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை செய்யும். ஒன்று. இப்போ இவன் என்ன செய்யணும் அப்படின்னா, இவனுடைய 9 சனி, பாக்கியாதிபதி சனி, அவர் போய் ஜலராசியில் சுயசாரத்தில் உட்காந்துருக்கார். அப்போ இவன் என்ன செய்யலாம், பைரவர் வழிபாடு பண்ணலாம். குறிப்பாக ரிஷபத்தில் பிறந்தவங்க நம்ம பட்டீஸ்வரம் கோயிலில் போய் அங்கே உள்ள தேனுபுரீஸ்வரையும் அந்த உள்ள பைரவருக்கும் அபிஷேகம் பண்ணால் இந்த குருப்பெயர்ச்சி மிக உன்னத பலனை தரும் அப்படின்றது ஒன்று. இவன் அங்கே போகல, அவன் ஊரில் இருக்கான். அப்போ அவன் இருக்க தெருலேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அபிஷேகத்துக்கு கொடு. அவன் ஊரில் வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அபிஷேகத்துக்கு கொடு. சிவாலயங்களில் அப்போ சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயிலுக்கு இவன் என்ன செய்யணும், பலாப்பழமும் தேனும் கலந்து அபிஷேகம் செய்யணும். அது சூப்பராக. தானம் என்ன செய்யலாம்? தானம் என்ன செய்யணும்னா, இந்த குழந்தைகள் இருக்காங்களே, படிக்கிற குழந்தைகள், அவர்களுக்கு பேனா புத்தகத்தை வாங்கி கொடுக்கலாம். எழுதுகோள் அந்த மாதிரி எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். நோட்டு புத்தகம். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஓன் இஎம்ஐ.